இப்பதான் முதல் முறையா உங்க எல்லாரையும் வந்து என் சொந்த கடைக்குள்ள நான் வந்து கூட்டு போறேன். இதுதான் மணப்பாறை முறுக்கு. ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கிற முறுக்கு. ஆக்சுவலா ஸ்மெல்லே செம்மையா இருக்குங்க. அந்த இஞ்சியோடைய பிளேவர் வந்து தூக்குது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, நமக்கு இங்க பாக்கும்போது முறுக்கு வந்து அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதுல அங்க கொட்டும் போது தனித்தனியா முறுக்கு வந்து பிரிஞ்சு போயிடுது. இங்க பாருங்க, ஐயப்ப சீசன்ல ஒரு பஸ் இப்பதான் சாப்பிட்டு போறாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது ஒரு பஸ் வந்து நிக்குது. அதிர்ஷ்டம் பிரியர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு போயிருவாங்க. அதிர்ஷ்டம் போட போட நம்ம கடையில வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, வயசானவங்க நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுற ஒரு முறுக்கு அப்படின்னா நம்ம ராகி முறுக்குன்னு சொல்லலாம். பேக்கிங்ல வந்து எங்க அம்மா, இவங்க தான் வந்து எங்க அம்மா பாத்துக்கோங்க, எங்க அம்மா வந்து முறுக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு குடிசை தொழிலா வந்து ஆரம்பிச்சது. மணப்பாறை முறுக்கு என் கையாலே நானே புளிய போறேன் பாத்துக்கோங்க. அது என்ன அழகா கோக்குறாங்க பாருங்க. இதை பாக்குறதுக்கே உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா வருமானா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மணப்பாறை தண்ணி தான் வந்து இந்த முறுக்குக்கான டேஸ்டே. ஐயோ பயமா இருக்கே அம்மா. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் பல ஊருக்கு போய் பல விதமான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு முதல் முறையா என்னுடைய சொந்த ஊரான மணப்பாறையில என்னுடைய சொந்த கடையை நான் வந்து வீடியோ எடுத்து போடலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியே அந்த பக்கம் திரும்பி பாருங்க, மணவை அரசன் ஹோட்டல்னு மேல போட்டிருக்கு. கீழே பாருங்க, மணப்பாறை ஸ்பெஷல் அரிசி முறுக்கு, அதுதான் வந்து ஹைலைட்டே. இங்க பாருங்க, மணவை அரசன் நெய் முறுக்கு. நம்ம வந்து ஸ்பெஷலே நம்ம கடையில வந்து முறுக்கு தான். ஆக்சுவலா எப்படி திருநெல்வேலிக்கு அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா, கோயில்பட்டிக்கு கடலை மிட்டாய் ஃபேமஸோ அதே மாதிரி மணப்பாறைக்கு முறுக்கு தான் ஃபேமஸ்ன்றது உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்ட மணப்பாறை முறுக்க தான் நம்ம கடையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஆக்சுவலா கிரௌட பாருங்க. இது வந்து ஐயப்ப சீசனு. ஐயப்ப பக்தர்கள் அத்தனை பேர் வந்து நம்ம மணப்பாறை அரசன் ஹோட்டல்ல வந்து முறுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஹோட்டல்ல எத்தனை வெரைட்டி ஆஃப் மணப்பாறை முறுக்கு இருக்கு, எப்படி எல்லாம் தயார் பண்றாங்க, அதுவும் மாவு பிசையறதுல இருந்து அதை போட்டு எடுத்து பேக்கிங் பண்ணி டெலிவரி பண்ற வரைக்கும் நம்ம மொத்தமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து அகைன் ஒரு பஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி 2 பஸ் வந்திருந்தாங்க. இவங்க சாப்பிட வந்திருக்காங்களா முறுக்கு வாங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. அப்படியே போய் நம்ம கேட்போம். சாப்பிடவா முறுக்கு வாங்க வானே? முறுக்கா? ஓகே வாங்க வாங்க. முறுக்கு வாங்க தான் வந்து வந்திருக்காங்க. பாத்துக்கோங்க, இந்த மாதிரிதான் வந்து கிரௌட் வந்து நம்ம கடைக்கு எப்பயுமே வந்து ஃபுல் கிரௌட் இருந்துட்டே இருக்கும். ஒரே டைம்ல நம்ம ஹோட்டல்ல வந்து ஒரு 200 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலும் நம்ம வச்சிருக்கோம். இப்பதான் முதல் முறையா உங்க எல்லாரையும் வந்து என் சொந்த கடைக்குள்ள நான் வந்து கூப்பிட்டு போறேன். அப்படியே வாங்க நம்ம கடைக்குள்ள போவோம். ஆக்சுவலா வந்த கிரௌட் எல்லாருமே வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. காலையில 8 மணில இருந்தே நம்ம கடையில வந்து டீ, பால், மஞ்சள் மிளகு பால், சுக்கு எல்லாமே வந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இங்கதான் பாருங்க முறுக்கு வந்து சேல் பண்ற இடம். எத்தனை வெரைட்டி ஆஃப் முறுக்கு இங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாவே இந்த மாதிரி கூடைகள்ல தான் வந்து முறுக்கெல்லாம் அவங்க வேணும்னா எடுத்துக்கலாம். எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க கையில. வேலை நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. காலையில வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை நைட்டு 11, 12 மணி வரைக்கும் இந்த ஒர்க் வந்து ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும் நம்ம கடையில. அப்படியே வாங்க, இந்த பக்கம் வந்து ஃபுல்லா எல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு முறுக்கெல்லாம் வந்து அடுக்கி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க பாருங்க, 3 மணி ஆச்சுன்னா மதியம் 3 மணில இருந்தே பஜ்ஜி எல்லாம் நம்ம கடையில வந்து அவைலபிள். பாத்துக்கோங்க, மிளகா பஜ்ஜி வந்து அண்ணன் போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் இங்க பாருங்க, ஆஹா மிளகா பஜ்ஜி வந்து போட்டு வச்சுட்டாரு அண்ணன். அப்படியே சுத்தி பாருங்க, கடை வந்து எவ்வளவு பரபரப்பா இருக்கு பாருங்க. வர்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க டீ குடிச்சிட்டு முறுக்கு வேணும்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் முறுக்கு பேக்கிங், முறுக்கு போட்டுட்டு ஃபுல்லா எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. போடுங்கண்ணே போடுங்கண்ணே, ஒரு 2 பஜ்ஜி போட்டு காட்டுங்கண்ணே நம்ம ஆடியன்ஸுக்கு. அப்படி சுட சுட பஜ்ஜி போடுங்க. ஓகே, இங்க பாருங்க, கரெக்டான பதத்துல அண்ணன் வந்து மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா அழகா வந்து மாவை கரைச்சி அதுல வந்து வாழைக்காவை அப்படி டிப் பண்ணி சூப்பரா எடுத்து வந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறாரு. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஃபர்ஸ்ட் போய் நம்ம என்ன பண்றோம்னா, முதல் முறையாக நம்ம மக்களுக்காக பாரம்பரிய மிக்க மணப்பாறை முறுக்கு, ஒரிஜினல் முறுக்க வந்து நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். வாங்க அப்படி போய் பாத்துருவோம் முறுக்கு வந்து எப்படி போடுறாங்கன்னு பாத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா அரசி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆக்சுவலா அந்த பக்கம் அரசன், இந்த பக்கம் அரசி. பாத்துக்கோங்க, நம்ம கிட்ட வந்து 2 ஹோட்டல் வந்து இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு குடவுன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ. பட் இது கூடிய விரைவில் இன்னும் 2 மாசத்துல இங்கேயே வந்து ஃபுல்லா சேர்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து ஒரு நான்வெஜ் ஹோட்டலா இந்த பக்கம் வந்து வரப்போகுது. அது வெஜ் ஹோட்டல், இந்த பக்கம் நான்வெஜ் ஹோட்டல். அப்படியே இந்த பக்கம் வாங்க, போய் நம்ம முறுக்கு எப்படி போடுறாங்கன்றத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அரிசி முறுக்கு வந்து பிசைறாங்க. ஆக்சுவலா இதுதான் மணப்பாறை முறுக்கு. ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கிற முறுக்கு. மத்த பிளேவர்லாம் வந்து இப்போ வந்ததுதான், ஒரு 10-20 வருஷத்துல வந்ததுதான். இது பாத்தீங்கன்னா அரிசி முறுக்கு. வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டு இதுல என்னென்ன கலக்குறாங்கன்றதை இப்ப நம்ம வந்து அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? தண்ணி மொத்தமா கலந்து வச்சிருவோம்ப்பா, உப்பு பதம் பார்த்து. அதுக்கப்புறம் தண்ணி கலந்து மாவள்ளி போட்டுட்டு எள்ளு, ஓமத்தை நல்லா நசுக்கி போடுவோம். எள்ளு, கருப்பு எள்ளு. அவ்வளோதான் அவ்வளோதான். மாவு போட்டு பிசைஞ்சோன்னா
பக்குவம் வந்துடும். இதுதான் அரிசி முறுக்குக்கு. ஆமா, இதான் பக்குவம். ஓகே, இதுதான் வந்து அரிசி முறுக்கு, மணப்பாறை முறுக்கு தெரிஞ்சுக்கங்க. மணப்பாறைல வந்து முறுக்கு போடுற எந்த சட்டியுமே வந்து இந்த மாதிரி குழியா இருக்காது. ஆக்சுவலா நம்ம நார்மல் சட்டி இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும் கடாய். பட் மணப்பாறை முறுக்கு போடுறவங்க மட்டும்தான் கடாய் வந்து இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும். இப்படி பிளாட்டா வந்து இப்படி இருக்கிறது. சோ அந்த கடாயில தான் வந்து இப்ப எண்ணெய் ஊத்தி இருக்கிறாங்க. ஆஹா, ஆக்சுவலா மணப்பாறை முறுக்கு போடுறவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் தாங்க சொல்லணும். ஏன்னா பல வருஷமா வந்து முறுக்கு போட்டுட்டு இருக்கிறவங்க தான். சூப்பர். அங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து சுத்துறாங்க பாருங்க. இந்த முறுக்கு போடுற இந்த கட்டை இருக்குல்ல, இது வந்து இப்போ இவங்க வச்சிருக்கிறது வந்து அலுமினியத்துல வச்சிருக்காங்க. பட் இதுல வந்து மரக்கட்டையிலயும் போடுவாங்க ஒரு சிலரு. ஒரு சிலர் வந்து இரும்புலயும் வந்து போடுவாங்க. இரும்புலயும் போட்டு தட்டி விடுவாங்க. வாவ், சூப்பரா வந்து போட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான். இந்த முறுக்கு இப்ப உள்ள போய் நல்லா பொன்னிறமா வெந்து வந்து அங்க எடுக்கிறதுக்கு ஒருத்தர் கையில குச்சி மாதிரி ஒரு வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து இரும்புல இருக்கிற கம்பி, அதுலதான் வந்து எடுப்பாங்க. அங்க வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து அதுல கோத்து அப்படி போடுவாங்க. பார்க்கவே அழகா இருக்கும். அக்கா சொல்லுங்க, 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோக்கா சுத்துவீங்க? ஒரு 6-7 கிலோ சுத்தலாமா? 6-7 கிலோ போட்டுருவீங்க. ஆனா வீட்டுல தீபாவளிக்கு நம்ம முறுக்கு போடும்போது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1/2 கிலோ முறுக்கு கூட நம்மளால போட்டு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுவோம். பட் இவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனாலதான் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து இங்க பாருங்க கடகடன்னு சுத்துறாங்க பாருங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, நமக்கு இங்க பார்க்கும்போது முறுக்கு வந்து அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இதுல அங்க கொட்டும் போது தனித்தனியா முறுக்கு வந்து பிரிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். அங்க பாருங்க தனித்தனியா போயிடுச்சு முறுக்கு. எவ்வளவு சூப்பரா வந்து போட்டாங்க பாருங்க. நம்ம நார்மலா வேற இடங்கள்ல பாத்துருப்போம், அந்த அரிக்கரண்டி மாதிரி வச்சு, ஜல்லி கரண்டி மாதிரி வச்சு எண்ணெயில இருக்கிற பொருள்லாம் வந்து எடுப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அந்த இரும்புல வந்து குச்சி மாதிரி இருக்குது பாருங்க. அதை வச்சு எவ்வளவு சூப்பரா வந்து எடுக்கிறாங்க பாருங்க. அது என்ன அழகா கோக்குறாங்க பாருங்க. இதை பாக்குறதுக்கே உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஹா, எவ்வளவு சூப்பரா வந்து கோத்து முடிச்சிட்டாங்க பாருங்க. இதை அப்படியே வந்து அதுல போட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் வடிஞ்சோடனே, ரொம்ப எண்ணெயெல்லாம் வந்து ஒட்டவே ஒட்டாது. 5 நிமிஷம் எண்ணெய் வடிஞ்சோடனே அதை கொண்டு போய் ஆற போட்டுருவாங்க. ஒரு 2 hours கழிச்சு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மணப்பாறை ஸ்பெஷல் அரிசி முறுக்கு. தலைவா, இப்ப இங்க பாருங்க நம்ம வந்துட்டு ராகி முறுக்கு வந்து போடுறாங்க. ஆக்சுவலா ராகி முறுக்குன்றது வந்து ஒரு பெஸ்டான முறுக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய வந்து டயபெட்டிஸ் வந்து இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் கிடையாது, வயசானவங்க நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுற ஒரு முறுக்கு அப்படின்னா நம்ம ராகி முறுக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு சூப்பரா வந்து இங்க ராகி முறுக்கு போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம அம்மாட்ட கேட்போம், ராகி முறுக்குல என்னென்னலாம் சேர்த்துருக்காங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்க, ராகி முறுக்கு எப்படி செய்றீங்க? மாவு எள்ளு ஓமாண்டா. சரி, எள்ளு ஓமா, அரிசி மாவு, ராகி மாவு, உப்பு தண்ணி, எல்லாம் போட்டு ஒன்னா பிசைஞ்சு போடணும். எல்லா முறுக்குக்கும் உப்பு தண்ணி தான். ஆமா, இல்ல இந்த மணப்பாறை தண்ணி தான் வந்து டேஸ்ட். மணப்பாறை தண்ணி தான் டேஸ்ட். வாவ், சூப்பருங்க. உண்மையாவே நல்லா பாருங்க. அரிசி மாவுல வந்து உப்பு தண்ணிய போட்டு வந்து பிசைஞ்சிடறாங்க. அது கூட சேர்த்து நார்மலா எல்லா முறுக்குக்கும் போடுற மாதிரி எள்ளு ஓமம் போட்டு, ராகி முறுக்குன்னா ராகி மாவு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து சேர்க்கிறாங்க. அது மட்டும் தான். எவ்வளவு சூப்பரா வந்து போட்டாங்க பாருங்க. ஆஹா, இது நான் சொன்ன மாதிரி இந்த முறுக்கு பாருங்க, பலகக்கட்டை வந்து மரக்கட்டையில வந்து வச்சு போடுறாங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே. ஆஹா, இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து சுத்துறாங்க பாருங்களேன். பாக்குறதுக்கே ஆசையா இருக்குல்ல நமக்கு. எவ்வளவு ஸ்பீடாவும் கரெக்டா ஈக்குவலான சைஸ், ஈக்குவலான ஷேப்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. உண்மையாவே ஒரு மிகப்பெரிய உழைப்புங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அடாடாடாடா, அப்படியே அந்த அச்சி அப்படியே ஐயோ, இந்த இடத்த கூட வந்து பாட்டியம்மா வந்து விடல. எவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. இதை நான் எடுத்து தட்டினேன்னா பாதி முறுக்கு கீழே தான் விழும். ஆனா இவங்க எப்படி தட்டுற உள்ளுக்குள்ள தட்டவா? இப்ப தட்டவா? ஓகே, எனக்காக ஒரு 4 முறுக்கு போட்ட முறுக்கு வந்து எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த அக்கா இதை கொஞ்சம் தள்ளி விடுங்கக்கா. ஓகே, ரைட்டு. பாத்துக்கோங்க தலைவா, மணப்பாறை முறுக்கு நான் வந்து இதுல வந்து தட்ட போறேன். ஐயோ, பயமா இருக்கே அம்மா. சாரி. ஓகே, என்ன ஒண்ணு தெரிக்கல இல்ல மேல. ஓகே, கரெக்டா தானே பண்ணிருக்கேன் பாட்டி? ஓகே, நானும் வந்து வேலைக்கு சேர்ந்துருவா? எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூடையில ஒரு பேப்பர் கொட்டி கூடையில வந்து போடுறாங்க. இங்க பாருங்க ராகி முறுக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரியும். நல்ல ஒரு லைட் பிரவுன் கலர்ல எவ்வளவு சூப்பரா பளபளன்னு இருக்கு பாருங்க. முறுக்கு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குங்க முறுக்கு. உண்மையாவே உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான முறுக்கு. ஃபுல்லா வந்து ராகி முறுக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதை போட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஃபுல்லா பாக்கெட்லாம் போட்டு இங்க ஃபுல்லா வந்து அடுக்கி வச்சிடறாங்க. இந்த கடை ஃபுல்லா பாருங்க எல்லாம் முறுக்கு தான் அடுக்கி இருக்கு. இந்த ஏரியா தான் வந்து நம்ம கடையில சேல் பண்றதுக்கான ஏரியா முறுக்கு. மத்த இடம்லாம் வந்து முறுக்கு போட்டு பேக் பண்றதுக்கு வேற ஏரியா. இங்கதான் வச்சு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஓப்பன் ஸ்பேஸ்ல எவ்வளவு சூப்பரா வந்து நல்ல பாரம்பரிய முறைப்படி ஒரு கூடையில வச்சு எவ்வளவு அழகா வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 7 வெரைட்டி ஆஃப் முறுக்கு வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அரிசி, புதினா,
காரம், பூண்டு, கேழ்வரகு, தேன்குழல், ஓமம், அச்சு முறுக்கு, 8 வகையான முறுக்கு வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு அவைலபிளா. ஸோ எல்லாமே வந்து செம்மையா இருக்கும். நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நம்ம முறுக்கை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கூடை வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன முறுக்கு வேணுமோ அதுல நீங்க கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு சூப்பரா கொண்டுட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா, இவங்க வேற யாரும் கிடையாது, எங்க அத்தை தான். எங்க அத்தை தான் வந்து இங்க வாங்கிட்டு வந்து காசு எல்லாருக்கும் காசு வாங்கி வச்சுக்குவாங்க. இங்க பாருங்க, ஆல்ரெடி 2 வேன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய பஸ் வந்து நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது வந்து ஆந்திரா பஸ். ஆந்திரால இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் முறுக்கு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே, அதான் அவங்களதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் முறுக்கு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, எல்லாம் வாங்கியாச்சா? அங்க பாருங்க, அண்ணன் வந்து முறுக்கு வாங்கிட்டாராம். சூப்பர். இவங்க எல்லாம் ஆந்திரால இருந்து வந்தவங்க தான். எல்லாம் ஆளுக்கு ஒரு கேரி பேக். இங்க பாருங்க, சுத்தி பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய கேரி பேக் ஆல்ரெடி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. பேக்கிங்ல வந்து எங்க அம்மா, இவங்க தான் வந்து எங்க அம்மா பாத்துக்கோங்க. எங்க அம்மா வந்து முறுக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது என் தங்கச்சி. 2 பேரும் வந்து சூப்பரா வந்து வேலை பாக்குறாங்க. நீ என்ன வேலை பாக்குறேன்னு என்னைய பார்த்து கேட்காதீங்க. வேலையே பாக்குறது இல்ல. என்னைக்கா ஒரு நாள் தான் கடைக்கு வரேன்னு திட்டுறாங்க வேற. ஓகே தலைவா, நெக்ஸ்ட் நம்ம வந்து புதினா முறுக்கு எப்படி செய்யறாங்கன்னா பார்க்க போறோம். இங்க பாருங்க, புதினா முறுக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து இங்க எடுத்து வச்சிருக்காங்க. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. இதை நல்லா அரைச்சு இதுல இருந்து வந்து சாறு வரப்போகுது. அந்த சாறை எடுத்து தனியா வச்சுக்குவாங்க. அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மாவுல, நார்மல் அரிசி மாவுல எள்ளு, ஓமம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த மாவுல இந்த சாரை ஊத்தி கலந்தோம்னா அந்த ஒயிட் கலர் மாவு வந்து கிரீன் கலர் மாவா மாறிடும். அந்த கிரீன் கலர் மாவு தான் புதினா முறுக்குக்கான மாவு. அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா முறுக்கு போட்டதுக்கு அப்புறம் செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சாறு எடுக்க போறாங்க புதினா முறுக்குக்கு. வாங்க. தலைவா பாத்துக்கோங்க, நம்ம வந்து இப்ப புதினா முறுக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பேஸ்டா அரைச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். இப்ப ஆக்சுவலா இதுல முக்கியமான ஒரு விஷயம், கருவேப்பிலை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ கருவேப்பிலையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணாதான் இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பேஸ்ட் அப்படியே இதுல வந்து வடிகட்டுவாங்க. இப்ப வடிகட்டி சாறு எடுப்பாங்க. தண்ணி ஊத்தி சாறு எடுத்து நம்ம அரிசி மாவை போட்டு ஓமம், எள்ளு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாங்கன்னா நேச்சுரலான புதினா முறுக்குக்கான மாவு ரெடி. அதை அப்படியே அந்த பக்கம் போய் புதினா முறுக்கா போட்டு எடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. இந்தாங்கக்கா. எவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க, எப்படி கிரீன் கலர்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா ஸ்மெல்லே செம்மையா இருக்குங்க. அந்த இஞ்சியோடைய ஃபிளேவர் வந்து தூக்குது. ஆஹா, வடிகட்டியில போட்டு எவ்வளவு சூப்பரா வந்து வடிகட்டுறாங்க பாருங்க. ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கங்க, நம்ம தான் வந்து நேச்சுரலா இந்த புதினா முறுக்குக்கு வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பரா செய்யறது. மணப்பாறையில வந்து இது தவிர்க்க முடியாத ஒரு முறுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா உடம்புல வந்து நிறைய சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்கே நிறைய பேர் வந்து புதினா முறுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல வந்து இஞ்சி, பூண்டு எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ வந்து ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. ஸோ அரசன் ஹோட்டல்ல ஸ்பெஷலா கிடைக்கிறது இது. நீங்க வந்து எப்போ வந்தாலும் வாங்கி சாப்பிட்டுருங்க. சூப்பர். அவ்வளவுதான், சாறு வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அது பாருங்க. இப்போ அந்த சாருக்கு தகுந்த மாதிரி எள்ளு, கருப்பு எள்ளு. ஓகே, கருப்பு எள்ளு வந்து போட்டு கலந்துக்கிறாங்க. ஓகே, கருப்பு எள்ளு வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து ஓமமாக்கா? ஓமம். நசுக்குறாங்க பாருங்க, அங்க பாருங்க ஓமம். ஆஹா, உண்மையாவே இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா வந்து இந்த மணப்பாறை முறுக்கு வந்து ஃபேமஸா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு குடிசை தொழிலா வந்து ஆரம்பிச்சது. ஆஹா, போட்டாங்க பாருங்க சூப்பரா. அரிசி மாவு வந்து செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற மாவு அப்படி கிரீன் கலர் அந்த சாறுல போட்ட உடனே மாவு பாருங்க அப்படியே கிரீனிஷா வந்து மாறிடும் பாருங்க. வா, பறக்குது மாவு. சூப்பர். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுதா, மாவு வந்து ஃபுல்லா வந்து கிரீன் கலர்ல வந்து மாறிடுச்சு. நேச்சுரலான புதினா முறுக்கு ஃபிளேவர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இங்க நின்று நம்ம வந்து ஸ்மெல் பண்ணும் போதே அந்த புதினாவுடைய ஃபிளேவர் வந்து அப்படி தூக்குதுங்க. ஆஹா, அவ்வளவுதான். இப்போ வந்து எடுத்துட்டு போய் இதுல போட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏர் இருக்கிறதுனால அது அப்படி இருந்தது. செம்ம, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த எள்ளு வந்து 1-2 அந்த முறுக்குல வந்து வரும். இதுதான் வந்து எள்ளு போடுறது. அந்த கருப்பு எள்ளு போட்டா கொஞ்சம் கான்ட்ராஸ்டா வந்து தெரியும். சூப்பரா இருக்கு பாருங்க. ஆஹா, எவ்வளவு நெருக்கமா வந்து சூப்பரா வந்து போட்டாங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் யோசிப்பீங்க, இவங்க என்ன கையிலேயே வந்து மாவு பிசைறாங்க, ஏதோ ஒரு இதுல வந்து தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. ஆக்சுவலா மணப்பாறை முறுக்கு டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரே காரணம் தான் பாருங்க, இந்த தண்ணி மட்டும்தான். இந்த தண்ணி தான் வந்து போர் தண்ணி, போர்ல இருந்து வர வாட்டர் இது. இந்த தண்ணியை எடுத்துதான் அந்த மாவுல போட்டு பிசைறாங்க. அந்த மாவுல இவங்க கையில பிசைஞ்சா மட்டும்தான் அந்த டேஸ்டே வரும்.
நீங்க என்னதான் மிஷின்ல போட்டு பிசைஞ்சு, மிஷினே இப்ப நிறைய வந்துருச்சுங்க, மணப்பாறை முறுக்கு போடுறதுக்கு நிறைய மிஷின் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம கடையில வந்துட்டு மிஷின்ல எல்லாம் வந்து போடல. நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, நம்ம கடையில முறுக்கு வந்து டேஸ்டா இருக்கணும்னா கையில புளிஞ்சு போட்டா மட்டும் தான் வரும். தலைவா நல்லா பாத்துக்கங்க, உலக புகழ் பெற்ற மணப்பாறை முறுக்கு என் கையாலேயே நானே புளிய போறேன், பாத்துக்கங்க. அக்கா வந்து அரை உலக்கு தான் வந்து மாவு வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அரை உலக்கும், ஐயோ அக்கா என்ன எங்கேயோ போகுது. இந்த மாதிரி முறுக்கு போட்டா யாருங்க வாங்குவாங்க? என்னக்கா இப்படி வருது? ஓகே. அக்கா, ஐயோ என்னக்கா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இவ்வளவு ஸ்ட்ராங்கானதுதான் போடுறீங்களாக்கா? எம்மா, பழகிருமா? அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி. இது எங்க இது ஒரு முறுக்கா? இது முறுக்கு மாதிரியா இருக்கு. நான் இதை மட்டும் போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. ஓகே, போட்டேன், ரெடி. ஓகேக்கா. அக்கா கை கொடுக்கா. சூப்பர்க்கா, நீயே போடுக்கா. முடியலக்கா, ஐயோ உண்மையாவே கை சத்தியமா விரல் வலிக்குதுங்க. செவந்தே போச்சுன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து செவந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு அசால்ட்டா வந்து சுத்துறாங்க? ஏன்னா அவங்க அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்து சுத்துறாங்க உண்மையாவே. எம்மாடி, நான் போட்ட முறுக்கு அழகா வரும் பாருங்க. அந்த முறுக்கை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, நான் போட்ட முறுக்கு தான் பாருங்க, இங்க வெந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த முறுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு ஷேப்ல இருக்குது. இடியாப்பமா முறுக்கானே தெரியல. அதை மட்டும் தனியா எடுத்து போடுங்கக்கா. அக்கா தனியா அதை மட்டும் எடுத்து போடுங்கக்கா. ஓகே, இப்ப எண்ணெய் வடிஞ்ச உடனே அந்த முறுக்கை நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். பாத்துக்கங்க, நான் போட்ட அழகான முறுக்கு, அதுக்கு பக்கத்துல அக்கா போட்ட முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ கடவுளே. ஓகே தலைவா, நல்லா பாத்துக்கோங்க. உலக புகழ் பெற்ற பாரம்பரியமான மணப்பாறை முறுக்கு எப்படி செய்யறதுன்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல நீங்க பாத்திருப்பீங்க. அதுவும் வந்து நான் நம்ம கடையை வீடியோ எடுத்து போடுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத எந்த கடையிலயும் வந்து சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்க, காட்ட மாட்டாங்க. சோ நம்ம கடையில நம்மளே வந்து எடுத்து போட்டோம்னா மக்களுக்கு வந்து தெரியும். நீங்க வீட்லயே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா வருமானா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மணப்பாறை தண்ணி தான் வந்து இந்த முறுக்குக்கான டேஸ்டே. சோ மணப்பாறையில வந்து நீங்க தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்லயும் மணப்பாறை வந்து சாரி, மணப்பாறையில நீங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்க வீட்லயே வந்து முறுக்கு இதே டேஸ்ட்ல வந்து சூப்பரா இருக்கும். தலைவா, நம்ம இப்ப இங்க பாருங்க, மணப்பாறை அரசன் ஹோட்டல்ல வந்து நம்ம முறுக்கு பார்த்தாச்சு. அடுத்து வந்து அதிரசம் பார்க்க போறோம். ஆக்சுவலா அதிரசம் வந்து இந்த மணப்பாறை பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசன் ஹோட்டல்ல மட்டும்தான். சூப்பரா வந்து நல்ல டேஸ்டோட, நல்ல இனிப்பா, அதிரசம் பிரியர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் வந்து அதிரசத்தை அள்ளிக்கிட்டு போயிருவாங்க. அதிரசம் போட போட நம்ம கடையில வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அதிரசம் மட்டும் தான் காலைல 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் போடுறது. கரெக்ட் தானக்கா? 12 மணி நேரம் அதிரசம் போடுவாங்க. இந்த சட்டி ஃபுல்லா வந்து மாவு வந்து ஒரு 20 தடவையாவது மாத்திக்கிட்டே இருப்பாங்க. டக்கு 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 டக்குன்னு எடுத்து போட்டு பிசைஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ நான் வந்து இப்ப உருட்டி கொடுக்க போறேன், அக்கா வந்து தட்டி போட போறாங்க அதிரசத்தை. எண்ணெய் கொஞ்சம் ஊத்துங்க. ஓகே, டன். எண்ணெய் வந்து கையில அப்ளை பண்ணிக்கணும், அப்பதான் வந்து மாவு வந்து ஒட்டாது. பாத்துக்கோங்க, இதுக்கு வந்து அளவு இருக்கு அதிரசத்துக்கு. அவ்வளவுதான், இதுதான் வந்து அதிரசம் போடுற அளவு. உருட்டி உருட்டி ஒரு ஆள் கொடுக்க கொடுக்க அக்கா அப்படியே தட்டி இடையில வந்து ஒரு ஓட்டை மட்டும் போட்டு அப்படி போட்டுறாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா அதிரசம் நீங்க பாப்பீங்க, முறுக்கு மாதிரி ஏன் சட்டி ஃபுல்லா வந்து போட்டு எடுக்க மாட்டீங்க அப்படின்னு பாப்பீங்க. அதிரசம் வந்து ஒண்ணுதான் போடணும். ஃபுல்லா போட்டா அதிரசம் வந்து அங்க எண்ணெயில போடும்போது அது வந்து உப்பாது, எந்திரிக்கவே எந்திரிக்காது. அதனால வந்து ஒரு அதிரசமா போட்டாதான் அது வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து போட்டு எடுக்க முடியும். ஆஹா, 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் அதிரசம் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பேக்கே பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய மணப்பாறை அரசன் ஹோட்டல்ல விற்கிற அதிரசம் வந்து எந்த கலப்படமும் கலக்காத, இன்னொன்னு சொல்லணும்னா சோடா உப்பெல்லாம் சோடா மாவெல்லாம் போடாத ஒரு ரியலான சூப்பரான தெம்பான ஒரு அதிரசம். தலைவா, அப்படியே அந்த பக்கம் பாருங்க. ஆக்சுவலா சபரிமலையில இருந்து வந்தவங்க இவங்க ஒரு பெரிய பேக் வந்து மேல வந்து தார்பாய் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பார்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கின முறுக்கு தான். ஆக்சுவலா வந்து ஒரு 500 பேக்கெட் 1000 பேக்கெட் வந்து இந்த டைம்ல வந்து சபரிமலையில இருந்து வர்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இந்த மாதிரி வேன்ல வரவங்க, பெரிய பெரிய பஸ்ல வரவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய பேக் வாங்கி ஒரு 500 பேக்கெட் இல்ல ஒரு 700 பேக்கெட் வாங்கி மேல வந்து வச்சு கட்டுவாங்க. இந்த டைம்ல நம்ம கடையில வந்து முறுக்கு பிசினஸ் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்து போகும். மணப்பாறையில வந்து நம்பர் 1 குவாலிட்டியில வந்து முறுக்கு கொடுக்கறதுல அரசன் ஹோட்டல் அடிச்சுக்க வந்து முடியவே முடியாது. இங்க பாருங்க, ஐயப்ப சீசன்ல ஒரு பஸ் இப்பதான் சாப்பிட்டு போறாங்க. அடுத்து வந்து 2வது ஒரு பஸ் வந்து நிக்குது. அப்படியே உள்ள வாங்க. இங்க பாருங்க, நம்ம உள்ள போய் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றத போய் பார்ப்போம் வாங்க.
ஆக்சுவலா மணவை அரசன் ஹோட்டல் அப்படின்றது வந்து இந்த ஏரியாவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் சொல்லணும். இப்போ வந்து ஐயப்ப பக்தர்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைவ சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே உள்ள போய் பார்ப்போம் வாங்க, ஹோட்டல் வந்து எப்படி இருக்கு, எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹோட்டல் கெப்பாசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் உட்காந்து சாப்பிடலாம். வெளியே வந்து ஒரு 80 பேர் கிட்ட உட்காந்து சாப்பிடலாம். ஒரே டைம்ல ஒரு 200 பேர் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து நம்ம ஹோட்டல்ல வந்து இருக்கு. அப்படியே பாத்துக்கோங்க. ஆக்சுவலா ஒரு பஸ்ல இருக்கிற க்ரௌடு தான் வந்து இப்போ வந்திருக்கிறாங்க. இன்னும் 2-3 பஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹோட்டலுக்கு வர்றவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து வருவாங்க. அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். நாங்க வந்து 40 பேர் வரோம், நாங்க வந்து ஒரு 60 பேர் வரோம், நீங்க வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வர்ற அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து சர்வீஸ் பண்றதுக்குன்னே பாத்தீங்கன்னா இங்க வந்து பரிமாறதுக்கு ஒரு 10க்கு மேற்பட்ட லேடிஸ் வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஏன் வந்து லேடிஸ் வந்து சர்வீஸ் பண்ணட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம்னா, ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு தாய் உணர்வோட இன்னும் சாப்பாடு வேணும், இன்னும் போட்டுக்கங்க, இதை வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு அவங்க சொல்றதுனாலதான் நாங்க வந்து லேடிஸை மட்டுமே வச்சு சர்வீஸ்க்கு வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹோட்டல் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ்ல மணப்பாறை என்ட்ராகிற இடத்துல இருக்கு. ஸோ ஐயப்ப சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு வர்றவங்க எல்லாருமே, சபரிமலை போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே ஒரு மெயினான ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டா வந்து ஒரு 12 to 2 மணிக்குள்ள நம்ம ஹோட்டலுக்கு வந்து வந்துருவாங்க. ஆக்சுவலா மதியம் 12 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடு இங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மணப்பாறை முறுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸா மணப்பாறையில இருக்குதோ, வர்றவங்க எவ்வளவு ஃபேமஸா வந்து வாங்கிட்டு போறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா நம்மளுடைய மணவை அரசன் ஹோட்டலும் வந்து இந்த பகுதியில வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலு. எக்கச்சக்கமான பேர் வந்து சாப்பிட்றாங்க. உண்மையாவே ஐயப்ப பக்தர்களை எல்லாரையும் நல்லபடியா வயிறார சாப்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறதுல நம்ம ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுதுன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஐயா வணக்கம், டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்க வேணாம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நல்லா இருக்குமா? சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, அப்பளம் எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குங்க? டேஸ்ட் பக்காவா பக்காவா இருக்கா? ஓகே, டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கா. சூப்பர். சாப்பாடு எவ்வளவு சொன்னாங்க? 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஒர்த்தா அந்த சாப்பாடு? ஒர்த்துதான். ஓகே, நீங்க ஐயப்ப கோயில் போயிட்டு வரீங்க? ஆமா, சப்பளமா போயிட்டு வரோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க, நன்றிங்க. ஓகே, தேங்க் யூ. ஐயா வந்து பக்காவா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க. அப்படியே வாங்க நம்ம 2-3 பேர்த்த கேட்போம். இந்த குட்டீஸ்லாம் கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த குட்டி பையன் கேட்போம், சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிடவே இல்லை தானே நீ? சாப்பிட்டியா? சாப்பிட்டானா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. ஓகே, குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கு, பெரியவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இப்ப அதிர்ஷ்டம் பாருங்க தலைவா, அந்த இடத்துல போட்டாச்சு. அங்க இருந்து போட்டு இப்ப பேக்கிங்காக இங்க வருது. அப்படியே வாங்க. இப்ப இதுல வந்து கொட்டி ஆற வைப்பாங்க. ஆல்ரெடி வந்து அந்த அதிர்ஷ்டம் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 hour வந்து ஆறிட்டு இருக்கு. இப்ப இந்த அதிர்ஷ்டத்தையும் வந்து அது மேலதான் போட்டு வந்து ஆற வைப்பாங்க. இங்க அப்படியே பாத்துக்கோங்க, ஃபுல்லா வந்து எல்லா விதமான முறுக்கும் போட்டு இங்க வந்து பேக்கிங்க்கு வந்து வந்துருச்சு. இப்ப அதிர்ஷ்டம் பாருங்க, அங்க பாருங்க கொட்டுறாங்க. ஓகே, அங்க இருந்து போட்டுட்டு வந்து அதிர்ஷ்டம். ஆஹா, ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அதிர்ஷ்டம் வந்து போடுறோம் பாருங்க. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு வந்து இந்த அதிர்ஷ்டமே பத்தாது. இந்த அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா இப்ப நைட் ஒரு 8 o'clock வந்து பேக் பண்ணி எல்லாமே வந்து ஓடி முடிச்சிடும். அதிர்ஷ்டம் முறுக்கு எதுவுமே நமக்கு வந்து இந்த ஐயப்ப சீசன் டைம்ல வந்து நமக்கு எவ்வளவு போட்டாலும் வந்து பத்தவே பத்தாது, அந்த அளவுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி 8 வகையான முறுக்கு இங்க இருக்கு பாத்துக்கோங்க. இத்தனை முறுக்கு வந்து நம்ம கடையில நம்ம அரசன் ஹோட்டல்ல வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க எப்போ வந்தாலுமே இந்த 8 வகையான முறுக்கு இருக்கும், நீங்க வந்து வாங்கி சாப்பிட்டு போலாம். சோ இதுதான் வந்து முறுக்கு அண்ட் அதிர்ஷ்டத்துடைய ப்ராசஸ் பாத்துக்கோங்க. தலைவா நம்ம கிட்ட மணப்பாறை முறுக்கு மட்டும் இல்லாம இங்க பாருங்க, குழம்பு தாளிக்கிற வடகத்துல இருந்து வத்தல் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க, இது வந்து குழம்பு தாளிக்கிற வடகம். நம்ம வந்து இந்த மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாம் இதை போட்டு தாளிச்சோம்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். எவ்வளவு சூப்பரா ஒரு குவாலிட்டியான பாக்ஸ்ல போட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்க. இது வந்து பெரிய பாக்ஸ், சின்ன பாக்ஸ்லயும் நம்ம கிட்ட வந்து வடகம் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்க எல்லா வத்தலுமே வந்து நாட்டுக்காய். இது வந்து வெண்டைக்காய், இங்க பாருங்க வெண்டைக்காய் வத்தல் இருக்கு, கத்திரிக்காய் வத்தல் இருக்கு, கொத்தவரங்காய் வத்தல் பாருங்க. இது மட்டும் இல்லாம மாங்காய் வத்தலும் பாவக்காய் வத்தலும் வந்து சீக்கிரமே வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. மணப்பாறை முறுக்கு மட்டும் இல்லாம பாரம்பரிய முறையில நம்ம இந்த வத்தல் வடகம் எல்லாமே நம்ம கடையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே தலைவா, இந்த வீடியோல நம்ம கடையில உலக புகழ்பெற்ற பாரம்பரிய முறையில மணப்பாறை முறுக்கு எப்படி செய்யறாங்கன்றதெல்லாம் நீங்க சூப்பரா பாத்திருப்பீங்க. நானும் டீட்டெயிலா உங்களுக்கு காட்டியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, மணப்பாறை அரசன் ஹோட்டல்ல சாப்பாடு எப்படி இருக்கு, ஹோட்டல் எப்படி இருக்கு, இந்த முறுக்கு செய்யறதுல இருந்து எக்கச்சக்க ப்ராசஸ் ஃபுல்லா நீங்க வந்து இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம கடையுடைய லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம கடை பாத்துக்கிட்டீங்கன்னா
திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ்ல மணப்பாறை என்ட்ரு ஆகிற இடத்துல இருக்கு அரசன் ஹோட்டல். நீங்க வந்து கொடைக்கானல் போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பக்கம் சபரிமலை போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, நம்ம திருச்சி போற வழியில மணப்பாறையில நம்ம அரசன் ஹோட்டல் கண்டிப்பா வந்துட்டு போங்க. முறுக்கு வேணும்ன்றவங்க கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்க பிளேஸ் பண்ணுங்க. நம்ம மீடியா பட்டதாரி சேனலை சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு வந்து நாங்க முறுக்கு கொடுக்குறோம். அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.